Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் Binance Red Packet ஓட கடைசி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 1500 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து ப்ரூஃபாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸ் ரெட் பேக்கெட்டில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் வித் ப்ரூஃபோட. 1500 வரைக்கும் இந்த ரெட் பேக்கெட்டை வச்சு நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைவாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அதை கிளைம் பண்ணுறதையும் காட்ட போகிறேன். அதை டாலருக்கு வந்து நான் மாற்றுறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிலர் கேட்டிருந்தீங்க இந்த டஸ்கொயினை வந்து அப்படியே வந்து யூஎஸ்டிடிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு செல் பண்ண வேணுமா, ஏன் ஹோல்ட் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் தேவைப்பட்ட அந்த டியூஎஸ்கி காயினை வந்து ஹோல்டுலையும் வந்து வச்சுருக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து அது அதிகமாக போயிட்டேன்னு சொன்னால் P2Pயில் செல் பண்ணி காசாக வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு சில மேலதிகமான விஷயங்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்து போக முதல் இந்த இதை வந்து பாருங்கள். இதில் வந்து என்னோடய ரெட் பேக்கெட் கோட் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதே கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணினா உங்களோட பைனான்ஸில் வந்து ரெட் பேக்கெட் கிளைம் பண்ணுற இடத்துல வந்து இந்த கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோயின் வந்து கிடைக்கும். சின்ன அமௌண்ட்டில் தான் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்படி வந்து கிளைம் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் உங்களோட பைனான்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு ஐக்கன் இருக்குது, அதாவது கை போட்டு அடையாளம். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பெறும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெட் பேக்கெட்டுன்னு சொல்லி இதில் வந்து இருக்குது ரெண்டாவதாக. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேணும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பெறும். இதில் வந்து பாருங்கள் சென்ட் மேட்டது வந்து ரிசீவ்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிசீவை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் வந்து கேட்குற கோடுக்கு இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கிளைம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி காயின் ஃப்ரீயாக வந்து ரிசீவ் ஆகும். சின்ன அமௌண்ட் தான் நான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து டிக்டாக்கில் இப்படி ஒரு வீடியோ போட்டு உங்களோட இந்த கிளைம் கோடை வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஸோ அடுத்தவங்க இந்த மாதிரி ஒரு கோடை வந்து பேஸ்ட் பண்ணி உங்களோட இதை வந்து கிளைம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு கவுண்ட் ஆகும். ஸோ 20 பேர் இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு வந்து 300 ரூபா கிடைக்கும். 100 பேர் இந்த மாதிரி கிளைம் பண்ணால் உங்களுக்கு வந்து 1900 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பட் அது 1000 பேர் இருக்குது, 1000 பேர் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து 12000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். வீடியோவை இன்னும் தெளிவாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் பே கம்பைன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் வந்து பே கம்பைன்ஸ்ன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சியா ரெட் பேக்கெட்டுன்னு சொல்லி ரெண்டாவதாக இருக்குது, அதாவது இந்த இடத்துல வந்து மேலே இருக்குது பாருங்கள் சியா ரெட் பேக்கெட். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். இந்த இடத்துல வந்து ரெட் பேக்கெட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணால் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நீங்கள் வந்து 20 பேரை இன்வைட் பண்ணினா 20 டஸ்கொயின் வந்து தருவாங்க. 100 பேருக்கு 80 டஸ்கொயின். அதே மாதிரி 400 பேர் வந்து இதில் கிளைம் பண்ணி எடுத்தால் 150 டஸ்கொயின். 1000 பேர் வந்து கிளைம் பண்ணினா உங்களுக்கு வந்து 450 டஸ்கொயின் வந்து தருவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 103 பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 பேர் கிளைம் பண்ணாலே 80 டஸ்கை வந்து கிளைம் பண்ணலாம். 100 பேர் கிளைம் பண்ணதும் உங்களுக்கு வந்து இதில் இருக்க பாருங்கள் கெட் ரிவார்ட் பட்டன், அது வந்து எனேபிள் ஆகியிருக்கு. அதை வந்து நான் கிளைம் பண்ணி இனி எடுக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 20 டஸ்க் வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணி எடுத்துட்டேன், அதாவது 20 பேர் வந்து ரீச் ஆனதும் அதை வந்து நான் கிளைம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது வந்து கிளைம்டுன்னு சொல்லி பச்சை கலரில் காட்டுது. அடுத்தது 80 டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கெட் ரிவார்ட் பட்டன் வந்து எனேபிள் ஆகியிருக்கு.
ஸோ இந்த கெட் ரிவார்டு நான் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, அதாவது 80 டஸ் காயின் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகியிருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய பைனான்ஸை போயிட்டு செக் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து இருக்குது கிளைம் கம்பெயின் ரிவார்டுன்னு சொல்லி 80 டஸ் காயின். ஸோ 80 டஸ் காயின் வந்து எனக்கு இப்போ ரிசீவ் ஆகியிருக்கு. அதாவது 100 பேர் வெறும் 100 பேர் ரீச் ஆனதால் இந்த 80 டஸ் காயின் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து பேக் பண்ணிவிட்டு 80 டஸ் காயின் வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறேன். 80 டஸ்க் $5.1 வந்து இப்போ ரேட்டுக்கு வந்து போகுது. அதாவது ரிவார்ட் 1ல் வந்து 20 டஸ்க், ரிவார்ட் 2வில் வந்து 80 டஸ்க், டோட்டலாக பார்த்தா 100 டஸ்க். ஸோ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $6.39 வந்து வருது. இதை இப்போவே நான் வந்து செல் பண்ணி பேங்குக்கு காசாக வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை காசில் சொல்ல போனால் $1900 வந்து வரும். மற்றது இதில் போயிட்டு ஏர்ன் பண்ணுறது ஒரு ரெட் பேக்கெட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். கோகுல் டெக் யூடியூப் சேனலில் கடைசி வீடியோஸ் 2டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 100 பேருன்னா 20 பேர் ரீச் பண்ணால் 20 டஸ் காயின் வந்து தருவாங்க. ஸோ 20 டஸ் காயினும் வந்து $1.2 வந்து வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 அந்த மாதிரி $300 மேலே வந்து வரும். 20 டஸ் காயின் வந்து $300 மேலே வரும். 20 பேர் வந்து கிளைம் பண்ண வேணும். அப்படியே 100 பேர் கிளைம் பண்ணால் டோட்டலாக 2 ரிவார்டையும் கிளைம் பண்ணி எடுக்கலாம். கிட்டத்தட்ட $1900 வந்து கிடைக்கும். ரிசீவ் ஆகிற இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதாவது கீழே பைனான்ஸில் வந்து இந்த அசட்ஸை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு டஸ் காயின் வந்து ரிசீவ் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள் எனக்கு வந்து 80 டஸ் காயின் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ டஸ்கில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கன்வெர்ட்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம்ன்ற இடத்துல நான் வந்து டஸ் காயினை தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ டஸ்க்குன்னு சொல்லியிருக்கு, அதை விட்டுட்டு 200 இடத்துல வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன், டாலருக்கு வந்து மாற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து USDTன்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி இந்த இடத்துல வந்து USDTன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், USDT டெதர் யூஎஸ்ன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து மேக்ஸிமம்னு சொல்லியிருக்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரிவியூ கொடுத்துட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு $5 வந்து இப்போ ரிசீவ் ஆகியிருக்கு. இதில் வந்து ஃபீஸ் வந்து பெரிய அளவில் போகாது பாருங்கள், ஃபீஸே வந்து 0.00 தான் இருக்கும். ஆனால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு அமௌண்ட்டாக வந்து எடுக்கும். ஓகே, பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் வந்து எனக்கு டாலர் இருக்குது 5 USDT. இந்த 5 USDTயை நான் செல் பண்ணால் இன்றைக்கு ஒரு டாலர் வந்து $302 $305 அந்த மாதிரி வந்து பைனான்ஸில் போகுது ரேட். ஸோ $5 செல் பண்ணால் குறைஞ்சது $1500 வரைக்கும் எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைனான்ஸில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். கோகுல் டெக் வீடியோ வந்து பாருங்கள். மற்றது டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸ் ரெட் பேக்கெட் வந்து க்ரியேட் பண்ணுறது, மற்றது இந்த பைனான்ஸ் ரெட் பேக்கெட்டில் இருக்கிற என்னென்ன ரிவார்டு வந்து என்ன மாதிரி கிடைக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இந்த எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.